Hi, hello, welcome to your channel. It's okay, baby. இன்னைக்கு அடடா குக்கில நம்ம ஒரு சூப்பரான ஐட்டம் பண்ண போறோம். அது என்னன்னா வாங்க குக்கிங்க்கு போலாம். மேங்கோ ட்ரீட் இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன். மேங்கோ 1 கிலோ கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்சர் ஜாரில் அடிக்கணும். இது அதுக்காக மிக்சர் ஜார் வச்சுருக்கேன். 1 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு சுகரு 1 கிலோவுக்கு 300 கிராம் சுகரு. இது ரெண்டும் 300 கிராம். இது 250, இது 50 கிராம். அதெல்லாம் நான் தனித்தனியாக வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் லெமன். அதுக்கு லாஸ்ட்டில் நம்ம தாம்பரத்தில் ஊற்ற போகிறோம். அதனால் அதுக்கு கீ வச்சுருக்கேன். லேசாக தூவுறதுக்காக சால்ட் வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதோட இன்க்ரீடியன்ஸு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் செய்கிறதுக்கு. இப்போ அந்த மாம்பழத்தை எடுத்து நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். சேர்த்து நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி கிரைண்ட் பண்ணணுன்னு. இந்த பதத்தில் அரைச்சிக்கோங்க. நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி. செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஓகேவா? இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் நம்ம மேங்கோ ட்ரீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாம்பழம் அரைச்சி வச்சதை கிரைண்ட் பண்ணி வச்சதை இந்த பேனில் சேர்த்துக்கிறேன். மீடியமாக வச்சுக்கோங்க ஃப்ளேமை. அந்த கிரைண்ட் பண்ணதை நான் இந்த பேனில் சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் சூடாகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா சூடு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சுகரை சேர்த்துக்கலாம். சுகரை ஆட் பண்ணிடுறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம் மேங்கோ ட்ரீட். நல்லா அப்படி மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. லைட்டாக இதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 2-3 பிஞ்சு சேர்த்தா போதும். அப்போ தான் அந்த ஸ்வீட் நமக்கு நல்லா தெரியும். அதனால் சேர்த்துக்கிறேன். பொதுவாக ஸ்வீட் ஐட்டம்ஸ்க்கெலாம் லைட்டாக சால்ட்டு சேர்த்தா நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் லெமன் சேர்த்துக்கிறேன். ஹாஃப் லெமன் வச்சுருந்தேன்ல, லெமன் சேர்த்துட்டேன். மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இப்படியே மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது பாருங்கள். நான் ஸ்லோவாக வச்சுருக்கேன். பபிள்ஸ் வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். ஆஃப் பண்ணிடணும். இந்த பபிள்ஸ் வருது பாருங்கள். ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. நம்ம தாம்பரத்தில் ஊற்றிடுவோம். பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு எல்லாம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் டிங்குன்னு தட்டுங்க. மேங்கோ ட்ரீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த தாம்பலம் எடுத்திருக்கேன். இது நம்ம இதில் கீயை அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். நமக்கு எடுக்கவும் வரும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ இதில் மேங்கோ ட்ரீட்டை இதில் நம்ம ஊற்றிடலாம். தாம்பரத்தில் ஊற்றிக்கலாம். இந்த தாம்பரத்தில் மேங்கோ ட்ரீட்டை நான் ஊற்றிட்டேன். இந்த மாதிரி ஊற்றிக்கங்க. பாருங்கள், இந்த மாதிரி டேப் பண்ணிக்கங்க சரி சமமாக. 2 டேஸ் இது வெயிலில் காய வைக்கணும். இப்போ இந்த மேங்கோ ட்ரீட் 2 டேஸ் வெயிலில் காய வச்சு ரெடி ஆகிடுச்சு.
நம்ம இதை எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு ரோல் டைப்பில் கட் பண்ண போகிறேன். ரோலாக வேணாலும் நம்ம ரோல் பண்ணிக்கலாம், ஸ்கொயராக வேணாலும் எப்படி எந்த ஷேப் வேணுமோ நமக்கு பிடிச்ச ஷேப் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியும் கூட. மேங்கோ ட்ரீட் ரொம்ப டேஸ்டியானது, ட்ரை பண்ணி பாருங்கள். வாவ், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. வெரி நைஸ்ங்க. இந்த மேங்கோ ட்ரீட் 1 வீக் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம், வெளியில் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பருங்க, எப்படி இருக்கு பாருங்கள். இப்போயே சாப்பிடணும் போல இருக்குல்ல. உடனே செய்யுங்க, உடனே சாப்பிடுங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி நல்லா இருந்துச்சா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை டிங் எடுத்துட்டுங்க. அப்போ அது நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும்.